மந்தி பிரியாணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கும். ரொம்ப மந்தி வந்துருச்சு, பயங்கர சாசியா இருக்குங்க, காரம் தலைக்கு ஏறுதுங்க, பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுக்கா. ஸ்மூத்து உள்ளுக்குள்ள ஹாப்பியா இருக்கு. நம்ம ஸ்டொமக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இந்த ஃபுட்டு சாப்பிடும் பொழுது இது குடிக்கலன்னா நம்மளால, ஏன்னா இப்படி ஒரு மந்தி நானும் கண்டிப்பாக சாப்பிட்டதில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பெங்களூர் தான் வந்திருக்கோம். பெங்களூரில் மந்தி பிரியாணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இங்கே மந்தி பிரியாணி ரொம்பவுமே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் இங்கே வந்திருக்கேன். நம்ம காவேரிப்பட்டினத்துலேருந்து இங்கே நமக்கு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னா அப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் எப்படி வரணும்னா, சில்போர்ட் பிரிட்ஜ் இறங்கினோடனே மசூதி ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கமே பார்த்தீங்கன்னா நந்தி மந்தி அப்படின்னு ஒரு பிரியாணி சென்டர் இருக்குது. இந்த மந்தி பிரியாணிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். உள்ளே போய் நம்ம ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க உள்ளே போகலாம். ஸோ கைஸ், உள்ளே வந்துட்டோம். நம்ம வெளியே வந்து இடம் இருக்குது, பட் ஆனால் அங்கே ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு, மியூசிக் ஓடிட்டு இருக்கு, அதனால் நம்ம உள்ளே வந்து உட்காந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் மந்தின்னா நம்ம இந்த மாதிரி செட்டப்பில் உட்காந்து சாப்பிட்டா தான் மந்தி மாதிரி அது கணக்கு. அரேபியன்லலாம் இப்படி தான் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க, கீழே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம உள்ளே வந்துட்டோம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஹாட் வாட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஹாட் வாட்டர் இருக்குது. நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து இந்த சேலட் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா குக்கும்பர் கொடுத்துருக்காங்க, வெள்ளரிக்காய், மயோனீஸ். பரவாயில்ல, மயோனீஸ் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா டொமேட்டோ போஸ்ட். இது வந்து அவங்க வந்து ஆல்ரெடி வச்சிடுறாங்க இங்கே. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணி என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். சரிங்களா? ரொம்ப மந்தி வந்துருச்சு. மந்தி பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயிட்டு. நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். ஸோ 3 பேர் வந்திருக்கிறனால நாங்கள் வந்து மந்தி 3/4 ஆர்டர் பண்ணியிருக்கோம். 3/4னால் 3 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். குவான்டிட்டி பார்க்கும் பொழுது நல்லா தான் இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது. இது என்ன மந்தின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கி அல்ஃபாம் சிக்கன் மந்தி. இது நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். டர்க்கியில் எப்படி இருக்குமோ அப்படி தான் கொடுத்துருக்கன்றாங்க. நம்ம டர்க்கி போனதில்லை, பார்த்ததும் இல்லை. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல ஓனாக எடுத்து வைப்போம். சூடாக இருக்குங்க. ரைஸ் எடுத்து உள்ளே போடுவோம். ஒரு கையில் தூக்க முடியல, ஏற்கனவே எனக்கு வேறு கீழே விழுந்து கை ஃப்ராக்சராக இருக்கா, வெயிட் தூக்க முடியல. ஸோ இந்த சிக்கனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பயங்கர சாசியாக இருக்குங்க. அப்படியே கலரே வந்து ரெட் கலரில், அந்த அளவுக்கு பார்க்க அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. பார்க்கும் பொழுது நமக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரைஸ் ஒட்டியிருக்கு. இந்த ரைஸில் தானே வச்சு கொடுத்தாங்க, அதனால் ரைஸ் ஒட்டியிருக்கு. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, கை பிடிக்க முடியலைங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆர்டர் பண்ணோம், கார்லிக் சிக்கன் ஆர்டர் பண்ணோம். இது நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் தான், இதுதான் டர்க்கி ஸ்டைல். இதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் சைடில். ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ரைஸ் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான். பாஸ்மதி ரைஸ்லேயே இது இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் தப்பமாக இருக்குது பாருங்கள். நம்ம பாஸ்மதி ரைஸ்னால் கூட கொஞ்சம் மெலிசாக இருக்கும், லென்த்தாக இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா தப்பமாக தான் இருக்குது. பாஸ்மதியிலே இது ஏதாவது ஒரு குவாலிட்டியாக கூட இருக்கலாம், நமக்கு அது பெருசாக ரைஸை பற்றி தெரியாது. ஸோ நம்ம டேஸ்ட்டு பண்ணி மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பைட் போகலாமா? நம்ம ஒரு அத்தன்டிக்காக வந்து இந்த பலாவெல்லாம் சாப்பிடுவோம் தெரியுமா, முஸ்லீம்ஸ்லாம் நிறையா செய்வாங்க. அந்த மாதிரி பலாவ் டேஸ்ட்டில் தான் இருக்குது. ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரா, நம்ம இந்த சீரக சம்பா ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அது ஒட்டிக்கும். அதே மாதிரி பாஸ்மதி பிரியாணி செய்யும் பொழுது அந்த பிரியாணியில் வந்து ரைஸ் வந்து அப்படியே பிடிச்சிக்கும், மசாலா வந்து பிடிச்சிக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை, ஏன்னா மசாலா வந்து இதில் நிறையா போட மாட்டாங்க இல்லைங்களா, பலாவு மாதிரி தான் செய்வாங்க. ஸோ அதனால் இது வந்து பெருசாக நமக்கு ரைஸ் ஒட்டலை, உதிராக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தனித்தனியாக வருது பாருங்கள் ரைஸ். கார்லிக் சிக்கன் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி இருக்குது. ஸோ அந்த கிரேவி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். மந்திக்கெல்லாம் மோஸ்ட்லி மயோனஸு, இந்த டொமேட்டோ பேஸ்ட்டு, மயோனஸ் போட்டு தான் சாப்பிடுவாங்க மோஸ்ட்லி மந்திக்கு.
ஸோ நம்ம அதை அப்புறம் போட்டு சாப்பிடுவோம். இந்த கார்லிக் நம்ம ஆர்டர் பண்ணோம். இது ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டொமேட்டோ ஃப்ளேவர் அப்படியே தெரியுதுங்க. இதில் முக்கியமாக காரம் தலைக்கு ஏறுதுங்க. விட்டா வந்து இந்த இருமலே வந்துடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு காரம் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த சில்லியோட அந்த உள்ளே வர சீட்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது எவ்வளோ இருக்குன்னு. நல்லா கார்லிக்னா கார்லிக் அளவும் போட்டு அதில் நல்லா காரமும் போட்டு கொடுத்துருக்காங்க. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சூரியெல்லாம் சாப்பிடுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரி பேஸ்டியாக தெரியுது. போன் இருக்கா பார்க்கலாம். பரவாயில்ல, போன்லெஸ் சிக்கன் தான். சிக்கனும் நல்லா குக் ஆகிருக்கு தெரியுதுங்களா, எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு பார்த்தீங்களா கைஸ். இந்த கலரே வேற லெவலில் இருக்குங்க. நமக்கு சாப்பிடணும் போல இருக்கு. நம்ம மந்திக்கு நெக்ஸ்ட் வருவோம், இந்த சிக்கனோட வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோ சாப்பிடும்போது நமக்கு உள்ளுக்குள்ள ஹாப்பியாக இருக்குது. இந்த நம்ம ஸ்டொமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நம்ம இப்போ நம்மளோட அல்ஃபாம்க்கு வருவோம். இந்த அல்ஃபாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவில் கேரளா சைடில் ரொம்ப ஃபேமஸ். கேரளா சைடில் நிறையா கிடைக்கும். நான் நிறையா கேரளா போயிருக்கேன், ஸோ சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட்டும் பார்த்தீங்கன்னா கேரளாக்காரர் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்க வந்து அந்த ஸ்டைலில் தான் கிட்டத்தட்ட பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பழவு சாப்பிடும் பொழுதே எனக்கு தெரியுது. அதே மாதிரி நம்ம கார்லிக் சிக்கன் சாப்பிடும் போதும் அந்த கேரளா ஸ்டைல் நமக்கு நல்லாவே தெரியுது. ஃபுட்டு நல்லா இருக்குது. இப்போ நம்ம இந்த அல்ஃபாமை பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ இந்த சாசினஸ் இருக்குது பாருங்கள். ஆனால் இதுக்கு சாஸ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் சில்லி சாஸ் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை முதல்ல பிச்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு. வா, பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய்ஸ். மீட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. பேக்கில் பார்த்தீங்களா நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது காய்ஸ். மேலே லேயரே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹார்டாக இருக்குது, அந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இப்போது ஒரு பைட் போவோமா, ஃபஸ்ட்டு பைட் போவோமா? வா, இப்படி இருக்கு. நம்ம கிருஷ்ணகிரியில் வந்து நார்மல் மந்தி தான் சாப்பிட்ருக்கோம். ஸோ இந்த டர்க்கிஷ் சிக்கன் மந்தி வந்து இந்த டர்க்கிஷ் அல்ஃபாம் சிக்கன் மந்தி வந்து இவங்க செப்பரேட்டாக இந்த ரைஸ் செஞ்சுட்டு அதுக்கு மேலே இந்த அல்ஃபாம் வந்து இந்த சுடுவாங்க தெரியுங்களா, ரோஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து மசாலாலாம் போட்டு இந்த சாஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா பயங்கர காரம் தான் கொஞ்சம். ஏன்னா நம்ம வந்து வாங்கியிருக்கிறதே வந்து கார்லிக் தான். கார்லிக்னாலே நமக்கு சில்லி கலந்து தான் வரும். ஸோ அது கலந்தால் தான் அதோட டேஸ்ட் நமக்கு தூக்கி காட்டும். அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. அதே மாதிரி சிக்கனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தாங்க வச்சுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பக்கம் இதை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்படி ஒரு மந்தி நானும் கண்டிப்பாக சாப்பிட்டதில்லை. நம்ம வந்து மயோனஸோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? சாப்பிட்டு பார்ப்போமா? நீங்கள் மயோனஸ் டச் பண்ணி சாப்பிடும் பொழுது, மயோனஸில் டிப் பண்ணி சாப்பிடும் பொழுது ஸோ இந்த காரம் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியல. ஏன்னா மயோனஸே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ரொம்பவும் வந்து இந்த தண்ணியாக அந்த மாதிரி கிடையாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ளஸ் இவங்களோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. மயோனஸ் நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக கைஸ் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக மந்தி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. குழந்தைங்க வந்தால் கொஞ்சம் காரம் கம்மி போட சொல்லி நீங்கள் வாண்டடாக சொல்லி சாப்பிடுங்க. ஏன்னா இவ்வளோ காரம் வந்து குழந்தைங்களுக்கு செட் ஆகாது, சரிங்களா? ஸோ நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு மற்ற விஷயங்களை சொல்கிறேன் எப்படி இருக்குன்றது. கைஸ் இந்த ஃபுட்டு சாப்பிடும் பொழுது இது குடிக்கலைன்னா நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நீங்களே சொல்லுங்கள் இது என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், திட்டுவீங்கலாம். பெப்சி தான் கைஸ். சில பேருக்கு இது பார்த்தா சில விதமாக தெரியலாம், ஆனால் இது பெப்சி தான், கேரண்டியாக பெப்சி தான். ஓகேவா? ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம ஃபுட்டு ரொம்பவும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக மந்தி பிரியாணி வேணும்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நான் இவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் ரீச் இல்லை. தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஸோ மச். பாய்.